அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, தேனி எந்த பூவோட மகரந்தத்துலேருந்து தேனை சேகரிக்குதோ அந்த மலரோட மருத்துவ குணங்கள் இருக்கிறது தாங்க தனி சிறப்பு. தேனில் 60 வகையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. தேன் பற்றி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? தேனில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுது. சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய தொற்று, நைட் டைமில் கடுமையாக இருமல் இருக்கிறவங்களுக்கு யூக்லிப்பஸ் சிட்ரஸ் தேன் இருமலை குறைக்க உதவுதுங்க. இரைப்பை குடல் நோயை போக்க உதவுது. நினைவாற்றல் கோளாறுகளை தடுக்கக்கூடியதுன்னு ரிசர்ச் மூலம் தெரிய வருதுங்க. தேன் ஆறாத புண்ணையும் ஆற்றும். குறிப்பாக தீப்புண்ணுக்கு தேன் நல்ல மருந்து. நல்ல தேனை தொடர்ந்து சாப்பிட்டா ஆயுள் நீடிக்கும். என்றும் இளமையுடன் இருக்க தினமும் தேன் சாப்பிட்லாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, கலப்படம் செய்யக்கூடிய பொருட்களில் முதல் இடம் பிடிப்பது தேன் தாங்க. தேன் திக்காக இருக்கிறதுக்காக படிகாரத்தை பொடி செஞ்சு சேர்க்கப்படுறதா சொல்லப்படுது. ஸோ கவனம் தேவைங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். வடிவேலு சொல்கிற மாதிரி தாங்க, நம்ம தாங்க கேர்ஃபுல்லாக இருக்கும்.